This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. இப்போது நம்ம வந்து போர்டை பார்த்துருவோம். ஓகேவா? போர்டை பார்த்துருவோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல, சி போர்டில் நான் பாருங்கள் நேற்று எப்படி நம்பர் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். சி போர்டு அடிச்சுக்காம கொஞ்சம் கவனிங்க. இப்போ சி போர்டில் நேற்று வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்க சான்ஸ் அதிகம் அப்படின்னு. 618. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள், 687. ஸோ நேற்று 6-8 இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், 6 வந்துருச்சு, 8 6 இருக்குது, 8 இருக்குது, 8 வச்சுருக்கான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும், ஒன்று கூட்டியோ கழிச்சோ வைக்கணும்னு சொன்னேன். பார்த்தீங்களா? அப்போ ஒன்று கூட்டியிருக்கான். கூட்டினா எனக்கு 2 பவர் 7. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன சொன்னோம், சி போர்டில் 687. ஸோ 7 2 வரத்துக்கு பாசிபிள் சொன்னோம். அதே மாதிரி என்னாச்சு, 7 2 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம 3 சொல்லியிருந்தோம். பட் பாருங்கள், ஒன்று கூட்டி வச்சுட்டான் இல்லைங்களா? நம்ம 913, 923, 913ன்னு சொன்னோம். அதுதான் உண்மை. நான் 3 சொல்லியிருந்தேன். பட் வந்து என்னாச்சு, ஒன்று கூட்டி வச்சுட்டான். அதே மாதிரி இங்கேயும் 7க்கு 4 வச்சுட்டான். ஸோ இன்றைக்கி எப்படி, அதாவது ஆப்போசிட் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி எடுக்கிறான்னு கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறத விட தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் நான். பாருங்கள், இப்போது இந்த பாக்ஸ் நம்ம எடுத்துருவோம். இப்போது இந்த பாக்ஸ் எடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது அப்படியே பாக்ஸ் பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது இதையே நீங்கள் பார்த்தா கவனிச்சா தெரியும். இங்கே பாருங்கள், 878 பாருங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்கான், 8க்கு அடுத்த நம்பர் என்னங்க ஆச்சு, இந்த 7 ஒன்றை குறைச்சி 6 கொண்டு வந்துட்டான். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு நம்பரை நம்மளுக்கு காமனாக நடுவில் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற நம்பரை ஒன்றை கூட்டியோ கழிச்சோ அடுத்த நாள் வச்சான் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும்னு சொன்னேன். பாருங்கள், 8 அப்படியே வந்திருக்கு. புரியுது? எப்படி இருக்காங்க, புரியுது உங்களுக்கு? 878. அப்போ அந்த 7ஓட ஒன்று என்ன பண்ணியிருக்கான், கழிச்சிருக்கான். அப்போ 886ன்னு வச்சுருக்கான். அப்போ 7ஓட ஒன்று கழிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் என்ன ஆகணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். பாருங்கள், அழகாக பாஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நாள் பாஸ் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? நான் சொன்னேன்ல, வீக்லி 4 days இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஈஸியாக மெத்தட் தான் இல்லையா, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது இன்றைக்கி எப்படி எடுத்திருக்கான், எப்படி கொண்டு வரான்னு பார்த்துருவோமா? இப்போது இன்றைக்கி ஏ போர்டை பார்ப்போம். ஓகேவா? ஏ போர்டில் இன்றைக்கி எப்படி வருது, எப்படி கொண்டு வந்திருக்கான், ஃபஸ்ட்டு ஏ போர்டை பார்ப்போம். இப்போ ஏ போர்டு கவனிங்க, இங்கேருந்து பாக்ஸ் போடுறோம். ஓகேவா? பாருங்கள், இப்போது 674ன்னு வருது இல்லைங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த 6 வந்துருச்சு இல்லைங்களா? பாருங்கள், கவனிங்க, 600 இந்த 2 கட் பண்ணிக்கணும், இல்லை கட் பண்ணிட்டேன். இந்த மேல் பாக்ஸ் 3 நம்பரில் 674ன்னு இருக்குது. அப்போது இந்த 6ம் வச்சுட்டான். அடுத்த 3 நம்பரில் பாருங்கள், 6 ஏ போர்டு கொண்டு வந்துட்டான். அப்போ இந்த 4ஐயும் ஏ போர்டு கொண்டு வந்துட்டான். இப்போ 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. அப்போ 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் காமனாக என்ன பண்ணணும், என்ன ஆகும், பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க, 7. இந்த 7 என்னங்க பண்ணலாம், ஒன்று கூட்டியோ கழிச்சு தானே வைப்பான். உங்களுக்கு புரியுதா? எப்பவுமே இந்த 7ஆம் நம்பர் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கொஞ்சம் கூட்டியோ கழிச்சு தான் வைக்கணும். அப்போ 7க்கு இல்லை ஒன்று கூட்டினா என்னங்க, 8 ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒன்று பவர் பண்ணி 3ஆக வரலாங்க. ஏ போர்டுக்கு 8 3 வரதுங்க சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஏ போர்டுக்கு இங்கே பாருங்கள், 647 648ன்னு கொண்டு வந்து முடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. இப்போது இன்னொரு மெத்தடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், பாக்ஸ் போடுற பாருங்க. இப்போது இங்கேருந்து பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை கவனிங்க, இங்கே என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இதை கவனிங்க, 649 இருக்குது இல்லைங்களா? அப்போ 694 இங்கே இருக்குது. அதாவது எப்போவுமே எப்படி பார்க்க சொல்லியிருக்கேன், உங்கள் ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போது 694 இருக்குன்னு வைங்க. ஓகேவா? அப்போது அதே மாதிரி பாருங்கள், இந்த 6க்கு இங்கே 6 வந்துருச்சு, இந்த 4க்கு இங்கே 4 வந்துருச்சு. அப்போது பேலன்ஸ் என்னங்க இருக்குது, 9 இருக்குது. இந்த 9 என்னங்க பண்ணணும், உன்னை கூட்டியோ கழிச்சோ தான் வைக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு தானே பண்ணணும், உன்னை 8ஆக வைக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், உன்னை கழிச்சா 8, உன்னை கூட்டினா 0. புரியுதுங்களா? ஸோ ஏ போர்டுக்கு 8 இல்லைன்னா என்னது 0 இல்லைங்களா? இல்லை 0 பவர் பண்ணால் 5. ஸோ 8 மேக்ஸிமம் 8 வருதாங்க சான்ஸ் அதிகம் ஏ போர்டுக்கு. ஸோ உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்கிறேன். புரியுது? இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் போடுறோம். அதே மாதிரி
மறுபடியும் அதே மாதிரி எடுப்போமா பாருங்கள். மறுபடியும் இங்கே பாருங்கள், ஒன்றா சென்டராக வச்சுக்கலாம். ஓகே, ஒன்றா சென்டராக வச்சுக்கலாம். ஒன்றா சென்டராக வச்சுட்டு 100 அது 9க்கு பவர் என்னங்க 4 ஓகேங்களா. 147ன்னு மேலே போகுது. அப்போது இந்த ஒன்றை சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன இங்கே கீழே பார்த்தா என்னங்க வந்திருக்கு, இது ஒரு பவர் வச்சுருக்கோம். அப்போ அதாவது 9க்கு பவர் 4 வச்சுட்டான். அப்போது 1 வந்துருச்சு, 9 வந்துருச்சு கணக்கில் இல்லைங்களா. அப்போது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க, உன்னை கூட்டியை கழிச்சு வச்சுருந்தானா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரும். பட் இங்கே என்ன பண்ணலாம், என்ன பண்ணலை, கூட்டியை கழிச்சு வைக்கல, அந்த 9 தான் பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற 7 என்னங்க, அதைத்தான் என்ன பண்ணணும், உன்னை கூட்டி கழிச்சு வைக்கணும். புரியுதுங்களா. இப்போ ஆக்சுவலி இந்த 3 நம்பரில் 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இல்லைனா பவரில் வரணும், ஒரு நம்பர் உன்னை கூட்டி கழிச்சு வரணும். அதனால கான்செப்ட்டு. அப்போ 2 நம்பர் வந்துருச்சு, 1க்கு 1, 9க்கு 4, 2 நம்பர் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க 7. அப்போ உன்னை கூட்டியை கழிச்சு தாங்க வைக்கணும். அப்போ 8 தாங்க மறுபடியும் வைக்கணும். அப்போது ஏ போர்டுக்கு நம்ம 8 தான் பார்த்தோம், பி போர்டுக்கும் என்னது நம்ம 8 தாங்க பார்க்குறோம். 2 சான்ஸ் இருக்குங்க, ஏ போர்டுக்கு 8 இல்லை பி போர்டுக்கு 8. ஸோ 8 வரதுக்கு தான் பாசிபிள் அதிகமாக இருக்குது. உங்கள் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 8 கூட நீங்கள் வரலாம், வந்தால் 8 வரதுக்கும் பாசிபிள் இருக்குது இல்லைங்களா. 8 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்கள் வருதான்னு பாருங்கள். இப்போ சி போர்டு பார்ப்போம். சி போர்டு நான் மார்க் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போது சி போர்டுங்க மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா. 6, 8, 7ன்னு மேலே போகுது இல்லையா, 687 மேலே போகுது. அதே மாதிரி 6, 8 வந்துடுச்சு. என்ன பண்ணியிருக்கணும், நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி, இந்த 7 ஒன்று கூட்டி தான் பண்ணியிருக்கணும், 8னுங்க வச்சுருக்கணும். 88ஆவோ இல்லை 86ஓ மடி வச்சுருக்கணும். என்ன பண்ணியிருக்கான், இதையுமே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான். புரியுதுங்களா. ஸோ 6, 8, 7 6, 8, 7ன்னு கொண்டு வந்துட்டான். உன்னை கூட்டியோ கழிச்சோ வைக்கல. அப்போது இன்றைக்கி பாருங்கள், அதுக்கு மேலே என்னங்க இருக்குது, 8 தாங்க இருக்குது. அப்போ அந்த 8 கூட்டி கழிச்சு வைக்க சான்ஸ் இருக்குங்க. அப்போ 8 கூட்டி வச்சா என்னங்க 9 தாங்க வருது இல்லைங்களா. பாருங்கள், அதாவது 6க்கு 6, 6 சென்டராக வச்சுக்கிட்டு 8, 7, 8, அதே மாதிரி 8, 7, 9ன்னு வர சான்ஸ் இருக்குங்க. பட் 9 பெண்டிங் நம்பர் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், முன்னாடி 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 66 வந்துருக்குங்க. ஸோ என்ன பண்ணலாம், சான்ஸ் இருக்குது, அந்த 6 9 திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க ஓகேங்களா. அப்படி 8 வந்தால் 8 வரலாம், இல்லை 9 சி போர்டுக்கு வந்துச்சுன்னா 9 வரலாங்க. நீங்கள் டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம். 8, 9 ஓகேங்களா. டபுள்ஸ் 8, 9 வருதுன்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி தான் வருது இன்றைக்கி உங்கள் கணக்கில் வந்தால் அதையும் பார்த்து இன்றைக்கி கொடுத்துருவோம். நானும் என்னோடய போஸ்ட் கலெக்ஷன் வச்சு பார்க்குறேன். பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைன் அப்படியே இந்த குட்டி பாக்ஸில் இந்த லைன் அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கவனிங்க, இது ஒன்று மட்டும் பார்த்துருவோம் ஓகேவா. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் நமக்கு 518ன்னு அடித்தான் ஓகேங்களா. 518 நமக்கு ரிசல்ட் அடித்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் 1, 8ம் பாஸ் ஆகிருக்கும் ஓகேவா. 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 637ன்னு அடித்தாங்க. 637 அடித்தப்போ இங்கே பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள் 3க்கு 3 இருக்குது. அதே மாதிரி 9க்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. 9 6 பார்த்தாலும் 1 6 பார்த்தாலுமே இங்கேயுமே 2 நம்பர் ஹிட்டாக இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 518, 637 இல்லைங்களா. அப்படியே வரலாமா. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 789 இங்கே இருக்குங்க. இங்கே என்னங்க இருக்குது, 787 புரியுதுங்களா. 78. அப்போது இங்கேயுமே பாருங்கள் என்ன இருக்குது, 2 நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா, எப்படி ஹிட் ஆகிட்டு வந்துருக்குன்னு பாருங்கள். அடுத்தது 496ன்னு இங்கே இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள் 96, இங்கே மறுபடியும் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது 96. புரியுதுங்களா, எப்படி பாஸ் ஆகிட்டு வந்திருக்குன்னு தெரியுதுங்களா. ஸோ புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் எகைன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய லைன் எடுத்து கொடுப்பேன், வீடியோ வரும். ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் 618 நமக்கு ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா. 618 இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது 6 இல்லைங்களா. இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் ஹிட்டாக இருக்குது. ஸோ ஓகே, அதை விட்டுடலாம், ஹிட் ஆகிடுச்சு. அப்போது அதே மாதிரி நேற்று பாருங்கள் என்ன இருக்குது 447 புரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே ரைட் டு லெஃப்ட் பாருங்கள் 4, 9க்கு 4, மறுபடியும் என்னது 7 புரியுதுங்களா. எப்படி 3 நம்பர் ஹிட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தெரியும். இந்த மாதிரி லைன்ஸ் நாம் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி இப்போ பேலன்ஸ் 588 இருக்குது, 885 இருக்குது. இந்த மாதிரி நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ யாரும் இதை பெரிய இதாக பார்க்க வேண்டாம், ரொம்ப சில்லியாகவும் பார்க்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துகிட்டே இருக்கான் ஓகேங்களா. அதனால் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன இருக்குங்க இல்லைங்களா, இப்படி தாங்க வரும். ஒரு நம்பர் அதாவது மாற்றி வரும், மாற்றி வைப்பான், பவரில் வைப்பான், சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே கொண்டு வந்து எப்படி இந்த லைனை முடிப்பான் அப்படின்னா 3 நம்பரையும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவான் ஓகேங்களா. கொடுத்து லைனை முடிச்சிடுவான்.
நம்ம அதே மாதிரி லைன் தான் அன்றைக்கி எடுத்தோம். அந்த அன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 877 கொடுத்தோம். ரிசல்ட் 778 வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய நாள் ஹிட்டாக இருக்குது. 692 ஹிட்டிங் சரிங்களா? 3 நம்பருமே இதே மாதிரி தான் நம்ம வின்னிங் கொடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது 588 இங்கே இருக்குல்ல, 885 இல்லைங்களா? ரைட் லெஃப்ட் பார்த்தா 885, 588, லெஃப்ட் ரைட் பார்த்தா 885. ஸோ இன்றைக்கி இங்கே சான்சஸ் இருக்கா அப்படின்னா இருக்கா யோசிச்சு பார்ப்போமா? அங்கே பாருங்கள் 885ன்னு வச்சு பார்ப்போமா? ஓகேவா? ஒரு வாய்ப்பு இருக்குங்க 885, 588க்கு. ஏன்னா நான் இன்றைக்கி டபுள்ஸ் தான் வரும்னு சொன்னேன். ஸோ பாருங்கள், போன மாதம் இந்த கிராஸை நான் சொல்லியிருக்கேன், கிராஸில் எடுப்பான், அதை கூட்டி கழிச்சு வைப்பான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள், போன மாதம் கிராஸில் எடுங்க நம்பர். இங்கே பாருங்கள் 875ங்க. இல்லை ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 578ங்க. பொண்ணை கூட்டி 588ஆவோ 885ஆவோ 588ஆவோ வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகங்க. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ சான்சஸ் இல்லாமல் இல்லை, சான்ஸ் இருக்குது. ஸோ நாம் இந்த நம்பர் நான் வந்து கேர்லெஸ்ஸாக எடுக்க முடியாது. ஸோ இந்த இதையும் வச்சு நம்ம லைனையும் பார்த்து போஸ்ட் கலர்ஸையும் வச்சு நான் போர்டு வைஸாக வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நம்பர்ஸ்க்குள்ளே போயிடலாம். நான் ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா திருப்பி தான் வச்சு கொடுத்துருக்கேன். எதுவுமே அதிகமாகலாம் கொடுக்கல. பாருங்கள் 599 தான் 995 திருப்பி கொடுத்துருக்கேன். 588 தான் 855 திருப்பி கொடுத்துருக்கேன். 359 951 திருப்பி கொடுத்துருக்கேன். அதனால் மாற்றி வச்சு நானே பாக்ஸ் போட்டு கொடுத்ததுனால தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும் நம்பர்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மெம்பர்ஷிப்பில் கம்மியான நம்பர் கொடுப்பேன், ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கொடுப்பேன். அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு ஆல் போர்டு தாண்டி பிசி இன்றைக்கி கொடுக்கலாம். இன்னிலிருந்து பிசி செப்பரேட்டாக பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் 1 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுவேன் டெய்லியும். உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏ போர்டில் 6-3, பி போர்டில் 3-6, சி போர்டில் 5. இன்றைக்கி ஆல் போர்டுக்கு 5 வரதுக்கு பாசிபிள் அதிகம். மேலே ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி செப்பரேட் நம்பர் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.